1000 சேலைகள் மேல யாரெல்லாம் வச்சிருக்கா? கை தூக்குங்க. நாங்களும் கை தூக்கலாமா? நீங்களுமா? நீங்க 1000தோட நிப்பாட்டிட்டீங்க. நான் ஒரு 5000 புடவை வச்சேன். 5000 புடவையா? ஆமா. என்னடா பெரிய 6000? எத்தனை புடவை நான் எடுத்திருப்பேன்? எத்தனை லட்சத்துக்கு வியாபாரம் பார்த்திருக்கேன் நானு. ஆக்சுவலா மேனுஃபேக்சர்ஸ்ல அங்க தான் உட்கார சொன்னோம். இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் நிறைய கடைகள்ல போய் பார்க்கும்போது என் அசிஸ்டன்ஸ் யாராவது என் கூட வந்தாங்கன்னா, அக்கா நம்ம வீட்ல இருக்கிறத விட இங்க கம்மியா இருக்குக்கா இந்த கடையில. இது டூ மச். இது டூ மச். எது? சாரீஸ் அப்படின்னு எனக்கு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் ஆக்சுவலி சார் ஒரு வீடே வந்து அதுக்காக இது பண்ணிட்டேன். அப்புறம் 3 BHK ஃபிளாட் பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபிளாட் ஃபுல்லாவே என்னோட சாரீஸ் மட்டும் தான் இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாமே ஒரு 5000 கிட்டத்தட்ட ஒரு புடவை இருக்கும். ஆன்லைன் சேல்ஸ் நானுமே பண்ணுவேன். ஸோ நான் சேல்ஸ்மேனும் ஆயிட்டேன். ரச்சிதா கெட்டின புடவைன்னு சொன்னா வாங்க ஆள் இருக்காங்க. இந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. ஆக்சுவலி சார் அதே மாதிரி ஒரு நேம் டேக்கே வச்சு அதனால இந்த புடவை எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல, தயவு செஞ்சு நீங்களே கொடுத்துருங்கன்னு கேட்டதுனால நான் சாரீஸ் அனுப்பிச்சிருக்கேன். பழைய பட்டு புடவைங்க, பழைய பட்டு வேஷ்டிங்க, பழைய பட்டு பாவாடை, பழைய பட்டு ஏதாவது பண்ணுங்க. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.